Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு ஸ்டேட் கார்ப்பரேஷன் லிமிடெட் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்ரண்டிஸ்ஷிப் ஜாப் சரிங்களா. டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன ரீஜன் பாருங்கள், விழுப்புரம், சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரீஜன் வைஸ் கவர் ஆகிற டிஸ்ட்ரிக்ட் நேம் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்துக்குங்க. விழுப்புரம் ரீஜன் அப்படின்னா விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், கடலூர் சரிங்களா. இதெல்லாம் வந்து விழுப்புரம் ரீஜியத்தில் வந்துடும். அப்புறம் சேலம் ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம், தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி அதில் வந்துடும் ஓகேங்களா. அப்புறம் கோயம்புத்தூர் ரீஜன் அது பார்த்தீங்கன்னா திருப்பூர், நீலகிரி, ஈரோடு இதில் வந்துடும். அப்புறம் திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, நாகர்கோயில் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து கவர் ஆகிடும் ஓகேங்களா. இதுதான் வந்து ரீஜன் வைஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் கவர் ஆகுது ஓகேங்களா. அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த அப்ரண்டிஸ்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாஸ்அவுட் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம்னு பார்த்துக்குங்க. 2020 2024, 2020, 2021, 2022, 2023, 2024 இந்த இயரில் பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு ஓகேங்களா. அப்ரண்டிஸ்ஷிப் வந்து 1 இயர் தான் இருக்கும். கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப், டிப்ளமோ அப்ரண்டிஸ்ஷிப் சொல்லிட்டு 2 கேட்டகரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. கிராஜுவேட்னா இன்ஜினியரிங்குமே அப்ளை பண்ணலாம், நான் இன்ஜினியரிங் அதாவது ஆர்ட்ஸ் டிகிரியுமே அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் வந்து மாதத்துக்கு 9,000 ரூபாய் ஓகேங்களா. டிப்ளமோ அப்ரண்டிஸ்ஷிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய் வந்து மாதத்துக்கு சரிங்களா. 1 இயர் தான் வந்து அப்ரண்டிஸ்ஷிப் சொல்லியிருக்காங்க. ஸோ வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டெக்னாலஜி அந்த அந்த ஃபீல்டில் முடிச்சவங்களுக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அந்த சப்ஜெக்டில் படித்தவங்களுக்கான ஓகேங்களா, இந்த டிபார்ட்மெண்ட் படித்தவங்களுக்கான வேகன்சி. டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 70 வேகன்சி. ஃபஸ்ட்டு வந்து கிராஜுவேட் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோக்கு 26 வேகன்சி. சேலம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டில் 45 வேகன்சி, டிப்ளமோக்கும் 45 வேகன்சி. எஸ்சிடிசி டிஎன் லிமிடெட் ஓகேங்களா, அது சென்னை வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டுக்கு 22 வேகன்சி, டிப்ளமோக்கு 22 வேகன்சி. அப்புறம் டிஎன்எஸ்டிசி கோயம்புத்தூர் ரீஜன் கிராஜுவேட்டுக்கு வந்து 13 வேகன்சி, டிப்ளமோக்கு வந்து 27 வேகன்சி சரிங்களா. அப்புறம் திருநெல்வேலி ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டுக்கு வந்து 20 வேகன்சி, டிப்ளமோக்கு வந்து 5 வேகன்சி. கிராஜுவேட்னா அங்கே வந்து பிஇ பிடெக் சரிங்களா. இது வந்து கம்ப்ளீட்டாக இன்ஜினியரிங் மட்டும்தான். ஆர்ட்ஸ் டிகிரி வந்து பின்னாடி வரும் சொல்கிறோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து பாருங்கள், கிராஜுவேட்டுக்கு அதாவது மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப்க்கு 170 வேகன்சி, டிப்ளமோ அப்ரண்டிஸ்ஷிப்க்கு 125 வேகன்சி சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து சிவில் இன்ஜினியரிங் அந்த ஃபீல்டில் படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ரீஜியன் அதுக்கு கிராஜுவேட்டுக்கு வந்து 9 வேகன்சி, டிப்ளமோக்கு வந்து 4 வேகன்சி சரிங்களா. அப்புறம் சென்னை எஸ்சிடிசி சென்னை ரீஜன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டுக்கு வந்து 1 வேகன்சி, டிப்ளமோக்கும் 1 வேகன்சி. ஸோ டோட்டலாக வந்து கிராஜுவேட்டுக்கு 10 வேகன்சி, டிப்ளமோக்கு 5 வேகன்சி. இது சிவில் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த சப்ஜெக்ட் படிச்சிருந்தீங்கன்னா, அதாவது அந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேட்டுக்கு வந்து 12 வேகன்சி, டிப்ளமோக்கு வந்து 7 வேகன்சி. அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேட்டுக்கு வந்து 9 வேகன்சி, டிப்ளமோக்கு வந்து 3 வேகன்சி சரிங்களா. மொத்தமாக வந்து இது வந்து விழுப்புரம் ரீஜியனு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டுக்கு வந்து 21 வேகன்சி, அதாவது பிஇ பிடெக், டிப்ளமோக்கு வந்து 10 வேகன்சி சரிங்களா. ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு ஆர்ட்ஸ் டிகிரி ஓகேங்களா, இது வந்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் வந்துடும் ஆர்ட்ஸ் டிகிரி. ஆர்ட்ஸ் டிகிரியை பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிபிஎம் எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இவங்களாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து கோயம்புத்தூர் ரீஜன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீஜன் அதுக்கு வந்து 93 வேகன்சி. அப்புறம் திருநெல்வேலி ரீஜன் 53 வேகன்சி. அப்புறம் எஸ்சிடிசி சென்னை 22 வேகன்சி சரிங்களா. மொத்தம் 158 வேகன்சி பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் அதாவது நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஓகேங்களா. ஆர்ட்ஸ் டிகிரிக்கு மட்டும் உங்களுக்கும் ஸ்டைஃபண்ட் 9,000 ரூபாய் தான். டிப்ளமோக்கு 8,000, கிராஜுவேட்டுக்கு 9,000 ஓகேங்களா. அதுக்கப்புறம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்களோ, என்ன டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் ஃபுல் டைம் படிச்சிருக்கணும். நீங்கள் பிஇ பிடெக் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் ஓகேங்களா. ஃபஸ்ட் கிளாஸில் டிகிரி முடிச்சிருக்கணும். மற்றபடி டிப்ளமோ ஆர்ட்ஸ் டிகிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எங்கள் பர்சன்டேஜ்லாம் சொல்லலை. டிப்ளமோவும் சரி ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும், ஆர்ட்ஸ் டிகிரியும் சரி ஃபுல் டைமில் ரெகுலர் ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா.
மற்றபடி ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்லாம் சொல்லலை, இன்ஜினியரிங் மட்டும்தான் ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்குலாம் வந்து ரிசர்வேஷன் இருக்குது. அது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் நாங்கள் வந்து ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து அப்ரெண்டிஸ் ரூல்ஸ் 1992 படி வந்து இருக்கும், அதையுமே செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, 1 இயர் தான் வந்து ட்ரைனிங் பீரியடு. அப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ட்ரைனிங் போயிட்டீங்க இல்லை ட்ரைனிங் போயிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது, நாட் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் ஓகேங்களா. நீங்கள் டிகிரியில் வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, 10th 12th டிகிரி இதெல்லாம் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலிமா யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்களோ உங்களுக்கு இமெயில் மூலிமா இன்டிமேட் பண்ணுவாங்க, அப்படின்னா வெப்சைட்லையுமே இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எங்கே போகணுன்னா டிஎன்எஸ்டிசி சேலத்தில் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக இந்த ஐடி நோட் பண்ணிக்கோங்க. விழுப்புரம் ரீஜனுக்கு என்ன ஐடி, சேலம் ரீஜனுக்கு என்ன ஐடி, அதே போல் கோயம்புத்தூர் ரீஜன், திருநெல்வேலி ரீஜன், அப்புறம் எஸ்டிசி அதுக்கும் என்ன ஐடின்னு சொல்லிட்டு இந்த ஐடி நோட் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஐடி நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டோ இல்லை கன்சல்டன்ட் மார்க் சர்டிஃபிகேட்டோ அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக உங்கள் பர்சன்டேஜை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. கேட்டகரி ஏபிசின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி அதாவது ஓல்டு வெப்சைட்டில் MHRD nats.government.in இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து புது வெப்சைட்டில் அதாவது nats.education.government.in இந்த வெப்சைட்டில் வந்து அகைன் என்ரோல் பண்ணணும். என்ரோல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே போய்ட்டு சர்ச் பண்ணணும், இந்த மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் விழுப்புரம் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எந்த கேட்டகரிக்கு எந்த ரீஜனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ டிஎன்எஸ்டிசியா இல்லை எஸ்டிசியா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ரீஜன்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே கிளிக் அப்ளைன்னு இருக்கும், அப்புறம் அங்கே கிளிக் கொடுத்து அப்ளை பண்ணணும் சரிங்களா. இது கேட்டகரி ஏ. நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து கேட்டகரி பி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து nats.education.government அதில் வந்து என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டு அங்கே உள்ள சர்ச் பண்ணிவிட்டு உங்கள் லாகின் ஐடி யூசர் நேம்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சர்ச் பண்ணிவிட்டு அதே போல் உங்களுக்கு எந்த ரீஜன் வேணுமோ அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். கேட்டகரி சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் என்ரோல்மெண்ட்டு பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு nats.education.government.in வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் ஐடி அந்த பாஸ்வேர்ட்லாம் வரும், அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், அகைன் நீங்கள் வந்து ரீஜன் வைஸ் இதை போல் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. இதுதான் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர். அதுக்கு பிறகு நோ ட்ராவலிங் அலவன்ஸ் எனிதிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கணும், ட்ராவலிங் அலவன்ஸ் எல்லாமே. நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா தங்குறதுக்கு சாப்பாடு எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதே போல் இது வந்து பியூராக அப்ரெண்டிஸ்ஷிப் மட்டும்தான், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்லாம் நாங்கள் கேரண்டி சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் முக்கியமான தேதி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 30 செப்டம்பர்லேயே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 21 அக்டோபர் தான் லாஸ்ட் டேட்டு ஓகேங்களா. ஸோ பார்த்துட்டு கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட்டு கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா 28 அக்டோபர் அப்போ வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க சரிங்களா. அப்படியே ஒரு 7 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு இமெயில் மூலியமாக வரும், அப்புறம் வெப்சைட்லேயுமே செக் பண்ணிக்கலாம், அதாங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. வெப்சைட்லேயுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு போகணும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. எப்போனா 13 நவம்பர்லேருந்து 15 நவம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஓகேங்களா. சேலத்துக்கு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள் ஆன்லைனில், இல்லைனா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடிக்கு வந்து மெயில் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து அறிவித்த அப்ரெண்டிஸ்ஷிப் வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள் சரிங்களா. நீங்கள் இனிமேல் நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பாருங்கள், அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் மிஸ்டேக் இல்லாமல் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் தரேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.
தேங்க்யூ.